ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிசார் யூடியூப் சேனல். நம்ம ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். ஏரியா முடிச்சுட்டு வால்யூமில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தாச்சு. வால்யூமில் நம்ம கியூப் பார்த்தாச்சு, கியூபாய்டு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலிண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் நீங்கள் சிலிண்டரை வச்சுக்கலாம். இந்த பார்ட்டை விட்டுருங்க. இந்த பார்ட்டை விட நமக்கு இந்த பார்ட்டு மட்டும் கிடைக்கிறதில்ல, அதுக்கு பேர் தான் நமக்கு சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். இந்த சிலிண்டர்ல வந்து நமக்கு என்னென்ன இருக்கும்னா, இந்த சிலிண்டர்ல நமக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா ரேடியஸ். நமக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் என்ன? ரேடியஸ். இந்த ஹைட் இருக்குல்ல, இதுதான் வந்து நமக்கு ஹைட். ஓகேவா? ஸோ சிலிண்டர்ல ரெண்டு பேராமீட்டர் மட்டும்தான். சிலிண்டர்ல எத்தனை பேராமீட்டர்? ரெண்டு பேராமீட்டர் மட்டும்தான். ஒன்று ரேடியஸ், இன்னொன்று ஹைட். ஓகேவா? ரேடியஸ், இன்னொன்று ஹைட். ஸோ இந்த சிலிண்டர் எப்படி வந்துச்சுன்னா, நீங்க ஒரு ரூபா காயின் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த ரூபா காயினை வச்சுட்டு நீங்க கீழே வைக்கிறீங்க. அந்த ரூபா காயினையே ஒரு 10 ரூபா காயினை வச்சு நீங்க அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஷேப்பா மாறுமா? ஆக்சுவலா அந்த ரூபா காயினுமே ஒரு சிலிண்டர் தான். இருந்தாலும் உங்க புரிதலுக்காக நான் சொல்றேன். அப்ப அவ்வளவு தூரம் அடுக்குறோம் தெரியுமா? அப்ப அதுக்கு பேர் என்னன்னா, நீங்க ஒரு ரேடியஸ் கொண்ட ஒரு சர்க்கிள் மேல அதை எந்த அளவுக்கு நீங்க அடுக்குறீங்களோ அந்த ஹெச்சை மல்டிப்ளை பண்ணா நமக்கு சிலிண்டருடைய வால்யூம் கிடைக்கும். ஆனா சிலிண்டருடைய வால்யூம் நான் பிஐ வச்சு நான் மல்டிப்ளை மட்டும் பண்ணா போதுமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ சிலிண்டரனுடைய சிலிண்டரனுடைய வால்யூம் இருக்கு தெரியுமா? வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, சிலிண்டருடைய வால்யூம் என்ன ஃபார்முலானா பை ஆர் ஸ்கொயரு இன்டூ ஹெச். நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஏன் பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளை தான் கன்சிடர் பண்றேன். எனக்கு சர்க்கிளுக்கு ஏரியாவோட வேல்யூ என்னன்னா எனக்கு பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். எனக்கு இப்ப பை ஆர் ஸ்கொயரை நான் மேல 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 வச்சு அடுக்கிட்டு போறேன் தெரியுமா? எனக்கு இதை அடுக்கிட்டு போறதுனால ஒரு ஹைட்டு கிடைக்குது தெரியுமா? ஸோ அந்த ஹைட்டையும் நான் ஏரியாவோட மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கிறது என்னது? எனக்கு வால்யூம் கிடைக்கும். ஸோ வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிற சிம்பிளா சொல்லியாச்சு. ஸோ சிலிண்டரோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இது மட்டும் கத்துக்கிட்டா போதுமான்னு கேட்டா கிடையாது. இதுல வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்ப இந்த பாட்டில் எடுத்துக்கோங்களேன். இந்த பாட்டில நீங்க இந்த மேல இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். வெறும் இது மட்டும் தான் பாட்டிலா இருந்துச்சுன்னா, இப்ப எனக்கு நான் பெயிண்ட் அடிக்கிறேன். பெயிண்ட் அடிக்கும் போது நான் இந்த சைடு மட்டும் பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு மட்டும் நான் பெயிண்ட் அடிச்சேன்னா, இந்த சைடு மட்டும் நான் பெயிண்ட், ஏதாவது இது மட்டும் நான் பெயிண்ட் அடிச்சேன்னா எனக்கு அதுக்கு பேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இது அடிச்சது இல்லாம கீழேயும் அடிச்சு இந்த கட் பண்ணா எனக்கு இங்க ஒரு இது வரும்ல, நான் அங்கேயே அடிச்சேன்னா எனக்கு அதுக்கு பேர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கு எனக்கு என்ன ஃபார்முலானா எனக்கு 2 பை ஆர் ஹெச். அது என்னடா 2 பை ஆர் ஹெச்னா, நமக்கே தெரியும் 2 பை ஆருங்கிறது நமக்கு என்னது? நமக்கு சர்க்கிளினுடைய பெரிமீட்டர் அப்படின்னு தெரியும். அதாவது நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியாவை ஹெச்சால மல்டிப்ளை பண்ணா நமக்கு வால்யூம் வரும். அதுவே நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிமீட்டரை இன்னொரு வேல்யூவால மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது ஏரியா. அப்ப 2 பை ஆர ஹெச்சால மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துப்போம். அதோட ரெண்டு சர்க்கிளையும் எடுத்துப்போம். கீழே இருக்கிற சர்க்கிளையும் எடுத்துப்போம், மேல இருக்கிற சர்க்கிளையும் எடுத்துப்போம். அப்ப கீழே இருக்கிற சர்க்கிளுடைய ஏரியா என்ன? பை ஆர் ஸ்கொயரு. அப்ப இங்க ஒரு பை ஆர் ஸ்கொயரு, மேல ஒரு பை ஆர் ஸ்கொயரா இருந்தா நமக்கு 2 பை ஆர் ஸ்கொயர் வருமா? ஸோ அதை நான் எடுத்து ஃபார்முலால போட்டேன்னா எனக்கு 2 பை ஆர் ஹெச் பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர்னு வருமா? அப்ப நான் இதுல இருந்து 2 பை ஆரை வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஹெச் பிளஸ் ஆர்னு கிடைக்கும். இது எனக்கு என்ன வேல்யூ? இது வந்து எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. எனக்கு நீங்க இதுல ஹாலோக்குலாம் சில பேர் தனியா ஃபார்முலா போடுவாங்க. ஹாலோக்குன்னு சொல்லி தனியா ஃபார்முலா போடுவாங்க. ஹாலோக்குலாம் நீங்க போட தேவையில்லை. நீங்க சர்க்கிள் கான்செப்ட்லேயே உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே நீங்க அதை ஈஸியா போட்டுருவீங்க. ஏன்னா இருந்தாலுமே நான் அந்த ஹாலோவுடைய ஃபார்முலா மட்டும் எழுதிடுறேன். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச். இது என்னது? இதுதான் நமக்கு ஹாலோ சிலிண்டர்னுடைய இது. என்னடா ஹாலோ அப்படின்னா, இப்ப எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சிலிண்டர். ஆனா இந்த சிலிண்டருக்குள்ளேயே இன்னொரு ஓட்டை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுதான் எனக்கு ஹாலோ சிலிண்டர். அப்ப எனக்கு இது மட்டும்தாங்க
வால்யூமா இருக்கும். அப்ப எனக்கு இந்த ஓட்டை வந்து எனக்கு என்னவா இருக்கும்? இதுக்கு வந்து நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு ரீஃபில் பெண்ண வச்சுக்கலாம். ஒரு ரீஃபில் பெண்ண வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ரீஃபில் பென் தான் ஒரு சிலிண்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீஃபில் பென்னோட சிலிண்டர்ல ஒரு ஓட்டை இருக்கு தெரியுமா? இந்த ஓட்டை இருக்கிறனால என்ன ஆகும்னா, இது ஒரு ஹாலோ சிலிண்டரா மாறுது தெரியுமா? அதாவது இது நான் மேல இருந்து பார்த்தேன்னா, எனக்கு எப்படி தெரியும்? மேல இருந்து பார்த்தேன்னா, எனக்கு 2 சர்க்கிள் இருக்கும். 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்கும். இங்க வந்து நமக்கு என்ன இருக்கும்? இங்க வந்து நமக்கு ஓட்டை இருக்கும். இங்க வந்து நமக்கு ஓட்டை இருக்கும். ஸோ, அந்த ஓட்டையவே நம்ம 3 டைமென்ஷன்ல பார்த்தா நமக்கு இப்படி இருக்குமா? நம்ம 3 டைமென்ஷன்ல பார்த்தா நமக்கு இப்படி இருக்குமா? ஓகே. அதத்தான் நம்ம சொல்றோம். அதுதான் நமக்கு வந்து என்னது? உள்ளுக்குள்ள போறது. அப்ப வெளியில இருக்கிறது மட்டும் தான் இதுல ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோன்னா என்ன? உள்ளுக்குள்ள ஓட்டை, ஓட்டையான சிலிண்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? வால்யூமுக்கான ஃபார்முலா பார்த்தாச்சு. அடுத்து அதனுடைய கிராஸ் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தாச்சு. அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தாச்சு. இத சுத்தி, சுத்தி, சுத்தி ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு வந்து கேட்பானுங்க. ஃபார்முலால பேஸ் பண்ணி தான் நமக்கு சம்ஸ் இருக்கும். ஓகேவா? த ரேஷியோ ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் whose radius 20 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 60 சென்டிமீட்டர். கொஸ்டின் இவ்வளவு பெருசா இருக்குன்னு பயப்பட வேணாம். எடுத்ததுமே நம்ம ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 20. அதே மாதிரி ஹைட் தெரிஞ்சிருச்சு. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 60. அவ்வளவுதான். நமக்கு தேவையான ரெண்டே இது மட்டும்தான். இது தெரிஞ்சாலே அவன் எந்த ஏரியா கிட்ட நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னது? நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட 2 பை ஆர் ஸ்கொயரை பிளஸ் பண்ணணும். ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் தெரியுமா? அதுதான். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒன்று தான். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா, நமக்கு இதை போடும்போது 2 பை ஆரை வெளியே வச்சிருப்போம். அப்போ இதுக்கு நமக்கு ஹெச் பிளஸ் ஆர்னு கிடைச்சிருக்கும். ஹெச் பிளஸ் ஆர்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்போ 2 ரேஷியோ போடும்போது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு 2 பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர் ஹெச் 2 பை ஆர் ஹெச் 2 பை ஆர் ஹெச். அப்ப நமக்கு என்ன ஆகும்னு பாருங்களேன். இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து 2 பை ஆரும் கேன்சல் ஆயிரும். இந்த 2 பை ஆரும் கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு இந்த ஹெச் பிளஸ் ஆர் இருக்கு தெரியுமா? ஹெச் பிளஸ் ஆர் இது வந்து எனக்கு ஹெச்சா மாறும். இந்த ஹெச்ங்கிறது என்ன? எனக்கு 60. அதே மாதிரி இந்த ஆறுங்கிறது எனக்கு 20. அடுத்த ஹெச் வந்து எனக்கு 60. அப்ப எனக்கு 80:60ன்னு கிடைக்கும். இந்த 2 ஜீரோ கட் ஆயிரும். இது 4 டைம், இது 3 டைம். அப்ப எனக்கான ஆன்சர் என்ன? எனக்கான ஆன்சர் 4:3. ஸோ 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா சி. ஓகேவா? அடுத்து 12th கொஸ்டின். ஸோ வந்து எ சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர்ல ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் இருக்கான். ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கான். ஸோ ரேடியஸ் வந்து எனக்கு 14 சென்டிமீட்டரும் ஹைட் வந்து எனக்கு 30 சென்டிமீட்டர் இருந்தா எனக்கு அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறான். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா எனக்கு 2 பை ஆர் இன்டூ ஹெச். இதுதான் எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. எனக்கு 2ஓட வேல்யூ தெரியும். பையோட வேல்யூ 22/7. எனக்கு ஆரோட வேல்யூ எவ்வளோ? ஆரோட வேல்யூ 14. ஹெச்சோட வேல்யூ எவ்வளோனா எனக்கு 30. அப்போ எனக்கு இது ஒரு டைமோ எனக்கு இது 2 டைமோ 2 2s are 4 4 22s are நமக்கு 88 88 இன்ட்டு எனக்கு 30 மாறிடும். அடுத்து எனக்கு 0 0 3 8s are 24 2 3 8s are 24 25 26 26 40. அப்போ எனக்கு இந்த சம்முக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? எனக்கு 26 40. ஓகே, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்து 2 சிலிண்டர்னுடைய அதாவது the radius of 2 cylinders are in the ratio of 3:5. The heights are in the ratio of 2:3. Find the ratio of the curved surface area. நல்லா பாருங்க, இங்க 2 சிலிண்டர் இருக்கு. இங்க ஒரு சிலிண்டரு, இங்க வந்து இன்னொரு சிலிண்டர் இருக்கு. இது வந்து ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்ல கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்ப எனக்கு இதனுடைய ரேடியஸ் வந்து எனக்கு என்ன ரேஷியோல இருக்குன்னா 3xல இருக்கு. எனக்கு இதனுடைய ரேஷியோ வந்து எனக்கு 5xல இருக்கு. அடுத்து எனக்கு இதனுடைய ஹைட் வந்து எனக்கு 2yயா இருக்கு. எனக்கு இதனுடைய ஹைட் வந்து எனக்கு 3yயா இருக்கு. அப்ப எனக்கு அவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு இந்த 2 சிலிண்டரினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அவனுடைய ரேஷியோ கேட்டிருக்கான். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். என்ன ஃபார்முலா? நமக்கு வந்து 2 பை ஆர் இன்டூ ஹெச் 2 பை ஆர் ஹெச்சா. அப்ப நான் வந்து இங்க 2 போட்டுக்கிறேன். பைக்கு பதிலாக நான் 22/7 போட்டுக்கிறேன். அடுத்து ஆருக்கு பதிலாக நான் இங்கே போடுறேன், நான் இங்கே 3x போடுறேன். ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடுறேன்? நான் வந்து 2y போடுறேன். அதே மாதிரி இந்த சிலிண்டரோட எடுத்துட்டோம்னா நான் 2 போட்டுக்குவேன், இங்கே 22/7 போட்டுக்குவேன். ஆருக்கு பதிலாக நான் இங்கே 5x போட்டுக்குவேன்.
இங்க எனக்கு ஹெச்சுக்கு பதிலாக நான் 3y போட்டுக்குவேன். ஒய்யும் கேன்சல், எக்ஸும் கேன்சல், 22/7ம் 22/7ம் கேன்சல். இங்க வந்து நமக்கு 2ம் கேன்சல். அப்ப நமக்கு இதுல என்னதான் மிஞ்சி நிற்கும்? இதுல என்ன மிஞ்சி நிற்கும்னா நமக்கு இங்க ஒரு 3 இருக்கு. இந்த 3யும் போயிடும், இந்த 3யும் போயிடும். அப்ப நமக்கு மிஞ்சி இருக்கிறது 2:5 தான். அப்ப நமக்கு 13th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு? 13th கொஸ்டின் நமக்கு ஏ ஆன்சரு. ஸோ வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? சிலிண்டர்ல மட்டும் இது வரைக்கும் நம்ம 3 சம் பார்த்தாச்சு. சிலிண்டர்ல 3 சம் பார்த்தாச்சு. இன்னும் ஒரு சம் பார்ப்போமா? இல்ல ஹோம் ஒர்க்கான்னு பார்த்தலாம். ஓகே. இன்னும் ஒரு சம் இந்த 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 சம் ஹோம் ஒர்க் தான். ஓகேவா? இந்த சம்மும் ஹோம் ஒர்க் தான். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம்? த ரேஷியோ ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஹைட் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ரேடியோஸ். அங்க பார்த்த அதே கான்செப்ட் தான். நீங்க மேல பார்த்த அதே கான்செப்ட் தான். ஆனா அங்க வந்து நம்ம அங்க வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வால்யூம் கண்டுபிடிச்சிருப்போம். இங்க வந்து நமக்கு வால்யூம் இருக்குல்ல, சாரி கர்வ்டு சர்ஃபேஸுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ரேஷியோ கண்டுபிடிச்சிருப்போம். இங்க நமக்கு வால்யூமுக்கு வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். இது 14th கொஸ்டின். 14th கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போற கொஸ்டின் 15th கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் 2 சிலிண்டர். 2 சிலிண்டர்னுடைய ரேடியஸ் வந்து நமக்கு என்ன ரேஷியோல இருக்கான்? 2:3ல இருக்கான். அதனுடைய ஹைட் வந்து என்ன இதுல இருக்கானா 5:3ல இருக்கான். அப்ப த ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம் வில் பி. போன சம்ல பார்த்து அதே கான்செப்ட் தான். சோ இதை நீங்க சால்வ் பண்ணிருங்க. உங்களுக்கான ஆன்சர் சி வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அடுத்த டாபிக் என்னன்னா, நம்ம சிலிண்டர் முடிச்சாச்சு. சிலிண்டர் முடிச்ச கையோட நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, கோன் பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னது? கோன். ஓகேவா? கோனுங்கிறது வேற. இப்படி இருக்கும். கோன்னா என்னது? நமக்கு இப்படி இருக்கும். பர்த்டே அன்னைக்கு போற குல்லா மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த கோன் ஆக்சுவலா என்னன்னா, ஒரு சிலிண்டர் இருக்குல்ல, அந்த சிலிண்டரையே நான் என்ன பண்றேன்? நான் 3ஆ கட் பண்ணா, 3ஆ பிரிச்சேன்னா, எனக்கு கிடைக்கக்கூடியதான் ஒரு கோன். எனக்கு இங்க ஒரு கோன் கிடைக்கும். எனக்கு இங்க ஒரு கோன் கிடைக்கும். எனக்கு இங்க ஒரு கோன் கிடைக்கும். அப்போ ஒரு சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஒரு சிலிண்டர் வந்து எனக்கு எனக்கு எதுக்கு சமம்னா 3 கோனுக்கு சமம். அப்ப எனக்கு சிலிண்டருக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. அப்ப 3ல ஒரு பங்கு தான் எனக்கு கோனா இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 3 போடலாமா? ஓகே. அப்ப எனக்கு என்ன சொல்லலாம்? வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே. நம்ம பார்த்திருப்போம். ரேடியஸும் ஹைட்டும் மட்டும்தான் நம்ம சிலிண்டர்ல வந்து பெராமீட்டர்ஸா பார்த்திருப்போம். கோன்ல ஒரு அடிஷனலா ஒரு பெராமீட்டர்ஸ் ஆட் ஆகும். அதுக்கு பேர் என்னன்னா எல். அந்த எல்லுக்கு எல்லோட வேல்யூ என்ன? எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாண்ட் ஹைட். எல் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா? எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாண்ட் ஹைட். இப்ப இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கான்னு கேட்டா ரேடியஸ் இருக்கும். ஆமா. இதுக்கு ஒரு ஹைட் இருக்கும் கேட்டா ஆமா ஹைட் இருக்கும். ஓகே. வால்யூமுக்கு மட்டும்தான் நமக்கு ஹெச் வரும் கோன்ல. இப்ப அடுத்து இதுலயுமே நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க நம்ம என்ன பார்த்தோம்? πr இன்டு 2πr இன்டு ஹெச் பார்த்தோம். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க வந்து நமக்கு என்னன்னா, இங்க வந்து நமக்கு πr எல் வரும். πr எல் வரும். அங்க ஏன் நமக்கு 2πr வந்துச்சுன்னா, ஏன்னா கீழேயும் ஒண்ணு இருந்துச்சு, மேலேயும் ஒண்ணு இருந்துச்சு. அதனாலதான் நமக்கு 2πr வந்துச்சு. இங்க நமக்கு ஒரு πr தான் இருக்கு. அப்ப πr எல், πr எல், πr எல் அதுதான் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இந்த πrஐயும் இந்த எல்லையும் சேர்த்து நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஆனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு என்னன்னா, நமக்கு அந்த πr எல்லோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட கீழே இருக்கிறதையும் நம்ம சேர்த்தணும். கீழே இருக்கிறது சேர்த்து நமக்கு என்ன வரும்? கீழே இருக்கிறது சேர்த்து நமக்கு பை ஆர் ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ டோட்டல் நமக்கு πr மட்டும் எடுத்தா நமக்கு எல் பிளஸ் ஆரா வரும். πr மட்டும் எடுத்தா நமக்கு என்ன வரும்? நமக்கு எல் பிளஸ் ஆரா வரும். ஓகே. சரிடா, இப்போ நான் இந்த எல்லை எப்படி கண்டுபிடிப்பேன்? சில சம்முல எல்லை கொடுத்துருவான். ஆனா நமக்கு வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லுவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி? பை பிதாகரஸ் தியரம் மூலியமான. ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயரு அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு புரியணும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். நம்ம சிலிண்டரோட ஃபார்முலாவும் பார்த்தாச்சு, கோனுடைய ஃபார்முலாவும் பார்த்தாச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? சம்முக்குள்ள சால்வ் பண்ண பார்க்குறோம். சம்முக்குள்ள சால்வ் பண்ண பார்க்கும்போது சில சம்முல வந்து உங்களுக்கு பையோட வேல்யூ வந்து நமக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பானா, விச் மீன்ஸ் நம்ம பையை வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ரைட் சர்க்குலர் கோன் இருக்கு guys. ஒரு ரைட் சர்க்குலர் கோன் இருக்கு. அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகேவா? த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் வந்து அதனுடைய ஹைட் என்னன்னா எனக்கு 15 சென்டிமீட்டர். அதனுடைய பேஸ் டயாமீட்டர் வந்து எனக்கு 16 சென்டிமீட்டர். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எனக்கு பேஸும் ஹைட்டும் இருந்தா பரவாயில்ல. ஆனா ஆனா எனக்கு இங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான். நமக்கே தெரியும் ஒரு கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எனக்கு பை பை ஆர் எல்லுண்டு
எனக்கு ஆரோட வேல்யூ 16/2. ஏன்னா எனக்கு இங்க அவன் டயாமீட்டரா கொடுத்துருக்கான். டயாமீட்டரா கொடுத்துருக்கேன்னா நான் 16/2 போட்டுக்கிறேன். அப்ப எனக்கு இது 8 சென்டிமீட்டர் ஆயிரும். எனக்கு எல்லோட வேல்யூ வேணும். ஆனா எனக்கு ஹெச்சோட வேல்யூ இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயரு அடுத்து ஹெச் ஸ்கொயரு ஓகே எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயரு பிளஸ் ஆர் ஸ்கொயரா எனக்கு ஹெச்சோட வேல்யூ 15 ஸ்கொயரு பிளஸ் ஆரோட வேல்யூ 8 ஸ்கொயரு. ஸோ இது 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 15 ஸ்கொயரா மாறும். ஓகே எங்க இருக்கு இங்க இருக்கு 15 ஸ்கொயரா மாற்றி நமக்கு 225 மாறும். 8 ஸ்கொயரா மாற்றி நமக்கு 64 மாறும். ஓகே வீடியோ மாறிக்குதா? ஓகே அப்போ நம்ம 225 64 பிளஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்னா 289 கிடைக்கும். இந்த 289 17 ரூட்டு. ஓகேவா? ஸோ நான் 17 வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. என்னது எனக்கு எல்லோட வேல்யூ 17 கிடைச்சிருச்சு. இப்போ நான் சிம்பிளா என்ன பண்ணலாம்? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். பை 6 எல் எனக்கு பையோட வேல்யூ தெரியும். ஆரோட வேல்யூ 8 எல்லோட வேல்யூ 17. இந்த 17 18 நான் மல்டிப்ளை மட்டும் பண்ணா போதும். 17 8 7 8 சார் 48 56 5 1 8 சார் 8 10 13 136. ஸோ அப்ப நமக்கு 136 பை அப்படிங்கிறது இந்த ரைட் சர்க்குலர் கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால நம்ம எத்தனை சம் பார்த்துருக்கோம்னா ஒரே ஒரு சம் தான். சாரி கோன்ல எத்தனை சம் பார்த்துருக்கோம்? நம்ம ஒரு சம் தான் பார்த்துருக்கோம். அது எதை பேஸ் பண்ணிதுன்னா நமக்கு அந்த பிதாகரஸ் இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது 17வது கேள்வி. இப்ப ஒரு ரைட் சர்க்குலர் கோனுடைய ஸ்லாண்ட் ஹைட் வந்து எனக்கு 10 மீட்டர்னு கொடுத்துட்டான். எனக்கு அதனுடைய ஹைட் வந்து 8 மீட்டர்னு கொடுத்துட்டான். அடுத்து அவன் என்ன கேட்கறான்? எனக்கு அவன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறான். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? எனக்கு பை 6 எல் தான். இப்போ எனக்கு ஆரோட வேல்யூ அவன் கொடுத்துட்டான். என்னன்னு கொடுத்துட்டான்? ஆரோட வேல்யூ வந்து எனக்கு இல்ல ஸ்லாண்ட் ஹைட் வந்து எனக்கு கொடுத்துட்டான். ஸ்லாண்ட் ஹைட் வந்து எனக்கு 10 கொடுத்துட்டான். ஹைட் வந்து எனக்கு 8 கொடுத்துட்டான். எனக்கு 6 வேல்யூ கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா எனக்கு அவன் எந்த வேல்யூ கொடுத்துருக்கானா எனக்கு அவன் எந்த வேல்யூ கொடுத்துருக்கானா எல்லோட வேல்யூ கொடுத்துட்டான். எல்லோட வேல்யூ 10 ஹெச்சோட வேல்யூ 8 எனக்கு அவன் ஆரோட வேல்யூ கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்றேன்? எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயரு பிளஸ் ஆர் ஸ்கொயரா. ஸோ நான் என்ன பண்ணுன்னு பாருங்களேன். இப்போ இந்த ஹெச் ஸ்கொயரை நான் இங்கே வச்சுக்கிறேன். ஹெச் ஸ்கொயர் நான் இங்கே வச்சுட்டு எல் ஸ்கொயரு மைனஸ் ஆர் ஸ்கொயர் போட்டோம்னா எல்லோட ஸ்கொயர் வந்து நமக்கு 100 ஆரோட ஸ்கொயர் சாரி ஹெச் ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு ஆரோட ஸ்கொயர் இங்கே வச்சுக்கணும். ஸோ ஹெச்சோட ஸ்கொயர் வந்து நமக்கு 64. நமக்கு இங்கே இருக்கிறது ஆர் ஸ்கொயரு. நமக்கு இதில் என்ன கிடைக்கும்? நமக்கு 36ன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரு. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்னது? ஆரோட வேல்யூ நமக்கு 6ன்னு கிடைக்குமா? ஓகே இப்போ நான் பையாரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது நான் பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆப்ஷனில் பை இருக்கு. ஆருக்கு பதில் நான் 6 போட்டுக்கிறேன். எல்லுக்கு பதில் நான் 10 போட்டுக்கிறேன். அப்போ எனக்கான ஆன்சர் என்ன? எனக்கான ஆன்சர் 60 பை. அப்போ எனக்கு 17th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? எனக்கு சி. அடுத்து நம்ம 18th கொஸ்டின் கோனில் 3வது சம் பார்க்க போகிறோம். கோனில் 3வது சம் இப்போ ரைட் சர்க்குலர் கோனுக்கு வந்து ஹைட்டு வந்து 24 சென்டிமீட்டர் இருக்கான். அதனுடைய வால்யூம் வந்து என்னவா? எனக்கு 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயரா. அப்ப எனக்கு அவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான். நல்லா பாருங்களேன். எனக்கு ஒரு வால்யூம் கொடுத்துருக்கான். வால்யூம்னா என்ன? வால்யூமோட ஃபார்முலா என்ன? கோனுக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு எனக்கு எவ்வளோ? 1232. எனக்கு இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? நான் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சதுல இருந்து நான் அதை கொண்டு போய் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு போடலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னு பாருங்களேன். ஸோ 22/7 ஆக்கிட்டு ஆர் ஸ்கொயரை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஹெச்சோட வேல்யூக்கு பதில் 24 போட்டுக்குவேன். டிவைடட் பை 3 போட்டுக்குவேன். ஈக்குவல் டு 1232. இதை நான் வேற பெண் எடுத்துக்கிறேன். வேற பெண் எடுத்தேன்னா இப்போ எனக்கு இது வந்து ஒரு 11 டைம். அடுத்து இது வந்து எனக்கு எத்தனை டைம்? ஒரு 6 டைம். எனக்கு இது ஒரு டைம். எனக்கு இது ஒரு 6 டைம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? அடுத்து வந்து இதை வந்து ஒரு 12 டைம் எடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து எனக்கு எத்தனை டைம்? இது வந்து எனக்கு ஒரு 3 டைம். இது 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 ஒரு 0. அடுத்து 16ங்கிறது எனக்கு எத்தனை டைம்னா 16ங்கிறது எனக்கு ஒரு 2 டைம். அடுத்து இதை மறுபடியும் நான் வந்து எடுத்தேன்னா இது வந்து எனக்கு ஒரு 6 டைம். இது வந்து எனக்கு ஒரு 154 டைம். அடுத்து இதை நான் மறுபடியும் எடுத்தேன்னா இது எனக்கு ஒரு 3 டைம். அடுத்து இது 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 வந்து எனக்கு வந்து ஒரு 77 டைம். அடுத்து இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். இந்த 11ம் இந்த இதுவும் போச்சு நமக்கு 7ஆ மாறிடும். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 7ம் இந்த 7 வந்து நமக்கு இங்கே வச்சு நமக்கு இங்கே 7ஆ மாறிடும். அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ என்ன? 7. நமக்கு 7. ஸோ ஆரோட வேல்யூ 7 தெரிஞ்சிருச்சு. நமக்கு அவன் இப்போ கேட்டிருக்கிறது என்னது? இந்த இதனுடைய
கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா நமக்கு என்னன்னு தெரியும். நமக்கு என்னது? நமக்கு பை ஆர் எல். ஸோ நமக்கு 22/7 போட்டு ஆரோட வேல்யூக்கு 7 போட்டா எல்லோட வேல்யூக்கு நான் என்ன போடுறேன்? எல்லோட வேல்யூ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா எல்லா. ஓகே. இப்போ இந்த 18th கொஸ்டின் நமக்கு கொஞ்சம் இழுக்கும் போல. ஸோ என்னன்னா நமக்கு இதுக்கான எல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எல் கண்டுபிடிச்சு வந்துடலாம். எல்லோட வேல்யூ என்ன? எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயரா? நமக்கு ஹெச்சோட வேல்யூ 24 ஸ்கொயரா? ஸோ 24 ஸ்கொயரு பிளஸ் ஆரோட வேல்யூ 7 ஸ்கொயரா? அப்போ நமக்கு அது 49. ஸோ 24ஓட இது இது நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 625ன்னு கிடைக்கும் உள்ளுக்குள்ள. ஸோ 625ங்கிறது நமக்கு 25னுடைய ரூட். அப்போ நமக்கு எல்லோட வேல்யூ 25ன்னு தெரியும். எல்லோட வேல்யூ 25ன்னு தெரிஞ்சா அதை கொண்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த 7ம் இந்த 7 அடிபட்டு போயிடும். இந்த 25 இந்த 22ஆல மல்டிப்ளை போட்டு பண்ணா போதும். நமக்கு இங்க 50, இங்க வந்து 50, அடுத்து நமக்கு என்னது 550 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 18th கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சரு? 18th கொஸ்டின் நமக்கு பி ஆன்சரு. அடுத்து 19th கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. இப்ப ரைட் சர்க்குலர் கோனுடைய அங்க நம்ம சிலிண்டருக்கு பார்த்தோம் தெரியுமா? 2 சிலிண்டரை கம்பேர் பண்ணிருப்போம் தெரியுமா? அதே மாதிரி ரேஷியோ சம் வந்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ரேஷியோ அண்ட் ஹைட் ஆஃப் த 2 சிலிண்டர் இது வந்து ஒரே ரைட் சர்க்குலர் கோடு தான். அதனுடைய ரேடியஸ் வந்து 3x இருக்கும்போது அதனுடைய ஹைட் வந்து 4x இருக்கும். அவ்வளவுதான் சிம்பிள். எனக்கு அதனுடைய வால்யூம் வந்து 96 சென்டிமீட்டர் கியூப்னு சொன்னா எனக்கு அதனுடைய ஸ்லாண்ட் ஹைட் மட்டும் கேட்கறான். அவ்வளவுதான். இதுல இருந்து நீங்க ரேடியஸை கண்டுபிடிக்கணும், ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ரேடியஸையும் ஹைட்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை நீங்க அந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா என்ன ஃபார்முலா? பிதாகரஸ். அதுல போட்டீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்லாண்ட் ஹைட். 19வது கேள்விக்கு உங்களுக்கு சி வரும். அது உங்களுக்கான ஹோம்ஒர்க் செம்மு. அடுத்து 20வது கேள்வி. இந்த இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸ்டு பை கான்செப்ட் நம்ம இதுக்கப்புறம் 2 கிளாஸ் எடுப்போம். இன்க்ரீஸ்டு பைன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுப்போம். அந்த கிளாஸ் பார்த்துட்டு வந்து நீங்க இதை பாருங்க, நீங்க இதை போடுங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் செம்மு. இதை வந்து நீங்க இப்ப போடாதீங்க. ஃபர்தரா வர கிளாஸை பார்த்துட்டு வந்து நீங்க இந்த செம்ம போட்டு பாருங்க. உங்களுக்கு புரிய வரும். நான் இதை கோனோடய வச்சு விட்டுட்டேன். அடுத்து இதுவும் நமக்கு அதே மாதிரிதான் ஈஸ் வரும். ஓகேவா? ஓகே. அடுத்து 2 கோன் இருக்கு. 2 கோனுடைய ரேஷியோ நல்லா பாருங்களேன். 2 கோன் இருக்கு. அந்த 2 கோனுடைய ஹைட் வந்து என்ன ரேஷியோல இருக்குன்னா 1x 3xல இருக்கு. அதனுடைய ரேடி வந்து எனக்கு 3y 1yன்னு இருக்கு. இப்ப எனக்கு அதனுடைய வால்யூமுடைய ரேஷியோ கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த 2 கோணை வரைகிறேன். இந்த 2 கோணை வரைஞ்சிட்டேன். ஓகேவா? 2 கோணை வரைஞ்சிட்டேன். இங்க ஒரு கோணு, எனக்கு இங்க ஒரு கோணு. எனக்கு இதனுடைய ஹைட் வந்து எவ்வளோ? எனக்கு இது வந்து எக்ஸா இருந்தா எனக்கு இதனுடைய ஹைட் வந்து எனக்கு 3x இருக்கும். எனக்கு இது வந்து ரேடியா இருந்தா 3y இருந்தா எனக்கு இது வந்து 1y இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் வால்யூம் ஆஃப் கோன் எவ்வளோ? வால்யூம் ஆஃப் கோன் வந்து எனக்கு என்னன்னா நமக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 3யா. ஸோ நான் என்ன பண்றேன்? பை போட்டுக்கிறேன். ஆருக்கு பதிலாக நான் 3y இன்டூ 3y போட்டுக்கிறேன். ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறேன். டிவைடட் பை 3யா. அடுத்து இஸ் 2. அடுத்து பை இன்டூ ஒய்க்கு ஆருக்கு பதிலாக நான் ஒய் இன்டூ ஒய் போட்டுக்கிறேன். அடுத்து நான் ஹெச்சுக்கு பதிலாக 3x போட்டுக்கிறேன். டிவைடட் பை 3யா மாறுமா? இந்த 3யும் கேன்சல், இந்த பையும் கேன்சல், இந்த 3யும் கேன்சல், இந்த இதுவும் கேன்சல். அடுத்து இந்த 2yயும் கேன்சல். அப்ப நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னது? 3:1 மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ஸோ 22nd கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு சி ஆன்சர் கைஸ். அடுத்து 23rd செம் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. ஏன்னா 2 கோனுடைய ரேடியோ வந்து உங்களுக்கு 2:1 அதனுடைய வால்யூம் ஈக்குவல் சொல்லிட்டான். வால்யூம் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? நமக்கு இந்த பைஆர் ஸ்கொயர் இந்த ஹெச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு போட்டுப்போம். நம்ம அதை மட்டும் போட்டா போதும். அதை மட்டும் போட்டா நமக்கு இதுக்கான ஹைட் கிடைச்சிடும். ஈஸியான செம்மு. இந்த செம்ம போட்டு ஆன்சர் வரலாம் சொல்லுங்க. ஸோ வந்து நமக்கு 23rd கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு பி ஆன்சரு. ஓகேவா? அடுத்து 24th கொஸ்டின். ஒரு கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன ஃபார்முலா? பைஆர் எல் தான். 24க்கு நமக்கு டி. 24க்கு டி முடிஞ்சதும் இந்த சம் கொஞ்சம் அப்ளிகேஷன் சம். ஒரு பேடியை வந்து கொட்டி வைக்கிறாங்க. அது மழைப்படாம இருக்கிறதுக்கு அது மேல ஒரு தார்பாய் போடுறாங்க. அந்த தார்பாய் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? கர்வ்டு சர்ஃபேஸா இருக்குமா? அந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கு அதனுடைய ஏரியா எவ்வளோன்னு கேட்டிருக்கா. சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து வளவலன்னு கொடுத்துருப்பான். ஆனா இதனுடைய கான்செப்ட் அவ்வளவுதான். ஹீப் ஆஃப் பேடி வந்து ஒரு ரைட் சர்க்குலர் கோனா இருக்கும். அதனுடைய ரேடியஸ் வந்து நமக்கு என்ன சொல்லலாம்? டயாமீட்டர்ல இருந்து பகுதி ஆட்டனா போதும். ஸோ நமக்கு என்ன ஒரு 2.4 மீட்டர் வரும். அதனுடைய ஹைட் வந்து எனக்கு 1.8 மீட்டரு. இஃப் த ஹீப் இருக்குல்ல அந்த குவியல் வந்து ஹீப் இஸ் டு பி கவர்டு எக்ஸாக்ட்லி பை கேன்வாஸ். அதை எக்ஸாக்டா கவர் பண்ற மாதிரி இருந்தா மலையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத கேட்டிருக்கா.
ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும் இங்க நான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன? பை ஆர் எல். எனக்கு ரேடியஸ் தெரியும், ஆனா எல்லோட வேல்யூ தெரியாது. நான் எல்லோட வேல்யூக்கு என்ன பண்றேன்? எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயரு பிளஸ் ஆர் ஸ்கொயரா. எனக்கு ஹெச்சோட வேல்யூ என்ன? எனக்கு ஹெச்சோட வேல்யூ வந்து 1.8 ஸ்கொயரு. அதே மாதிரி ஆரோட வேல்யூ வந்து 2.4 ஸ்கொயரு. இதை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இதை நான் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ எடுத்தேன்னா எனக்கு 18 ஸ்கொயர் டிவைடட் பை 10 ஸ்கொயர் ஆயிருமா? ஓகே. அடுத்து இதை வந்து எடுத்தேன்னா 24 ஸ்கொயர் டிவைட் பை 10 ஸ்கொயர் ஆயிருமா? நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து என்ன பண்ணேன்னு பாருங்களேன். இந்த 18 ஸ்கொயரையும் 24 ஸ்கொயரையும் பிளஸ் பண்ணிட்டு கீழே காமனா 10 ஸ்கொயர் வச்சுக்கலாம். 10 ஸ்கொயர் வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இதை வந்து நான் 1/10 வெளியே எடுத்துருவேன். அடுத்து இந்த 18 ஸ்கொயர் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 324 கிடைக்கும். இந்த 24 ஸ்கொயர் பண்ணா எனக்கு கிடைக்கிறது எவ்வளோ? எனக்கு 576. 576ஐயும் 324 பிளஸ் பண்ணா நமக்கு வர்றது 900. ஸோ 900 வந்து நமக்கு என்னவா வரும்? நமக்கு வெளியே வரும் 30 வரும். ஸோ 30 டிவைடட் பை 10 எவ்வளோ? 30 டிவைடட் பை 10 வந்து நமக்கு 3 மாறும். ஸோ நமக்கு ஸ்லாண்ட் ஹைட்டினுடைய லென்த் வந்து நமக்கு 3. ஸோ நான் என்ன பண்ணலாம்? பை இஸ் ஈக்குவல் டு 22/7. ஆரோட வேல்யூ நமக்கு 2.4. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு எல்லோட வேல்யூ 3. ஸோ இதை எல்லாமே நம்ம வச்சு சால்வ் பண்ணணும். இது எல்லாமே வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா இப்போ 322 சார் நமக்கு 66. 66 இன்ட்டு 2.4 டிவைடட் பை 7. ஸோ இப்போ 66 இன்ட்டு 2.4 நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 158.4 கிடைக்கும். 158.4 டிவைட் பை 7 கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்றேன்? இந்த 158.4 இருக்கு தெரியுமா? இந்த 158.4 நான் வந்து 7ஆல டிவைட் பண்றேன். 2 7 சார் 14. எனக்கு இது 18 மாறுது. அடுத்து இது எனக்கு 2 7 சார் 14. இது எனக்கு 4 மாறுது. இங்க ஒரு 4. அடுத்து வந்து 35 42. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 6 7 சார் 42 அப்படிங்கலாம். இங்க எனக்கு மறுபடியும் 2 வரும். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். எனக்கு இதுக்கே ஆன்சர் வந்துருச்சு 22.6. ஓகேவா? ஸோ இதை சம் சால்வ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம சிலிண்டரும் முடிச்சாச்சு, கோனும் முடிச்சாச்சு. சிலிண்டருக்கும் கோனுக்கான ஃபார்முலா மட்டும் நம்ம ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே பார்த்தது என்னது? இது சிலிண்டரு. இங்கிட்டு வந்து பார்க்க போறது கோனு. ஓகேவா? ஸோ எனக்கு இதனுடைய வால்யூம் என்ன வரும்னா, எனக்கு இதனுடைய வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். எனக்கு இதனுடைய வால்யூம் என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 3. எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா எனக்கு 2 பை ஆர் இன்டூ ஹெச். எனக்கு அதுவே இங்க என்ன வரும்? நமக்கு இங்க வந்து நமக்கு பை ஆர் எல் அப்படி வரும். அடுத்து நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு 2 பை ஆர் ஹெச் பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயரு. அதாவது 2 பை ஆர் காமனா எடுத்தா ஹெச் பிளஸ் ஆர். ஹெச் பிளஸ் ஆர். ஓகேவா? 2 பை ஆர் காமனா எடுத்தா நமக்கு இருக்கிறது என்ன? 2 பை ஆர் காமனா எடுத்தா ஹெச் பிளஸ் ஆர். அதே நான் இங்க எடுத்தேன்னா பை ஆர் எல்லோட எனக்கு ஒரு பை ஆர் சேர்ந்துடும். ஸோ பை ஆரை வெளியே எடுத்தா எனக்கு வந்து எல் பிளஸ் 1 கிடைக்கும். சாரி, எல் பிளஸ் ஆறுன்னு கிடைக்கும். பை ஆர் ஸ்கொயர் எல் பிளஸ் ஆறுன்னு கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ். சிலிண்டர் அண்ட் கோனுக்கான சமம் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து வந்து என்ன பார்ப்போம்னா ஸ்பியரும் ஹெமிஸ்பியரும் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.